உங்களோட பணத்தை பிரிச்சிருங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு பார்ட் போடுங்க, ஒரு ஆர்டில ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு பார்ட் போடுங்க, ஸ்டாக்ல ஒரு பார்ட் போடுங்க, கோல்டுல ஒரு பார்ட் போடுங்க, சில்வர்ல ஒரு பார்ட் போடுங்க. இப்படி நீங்க போடும்போது என்ன ஆகும்னு சொன்னாங்க. OMRல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப just 11.99 lakh முதல் தையூர் OMR ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. Innosex, Bharat ka next gen crypto exchange. அப்போ நீங்க ஒரு தங்கம் வாங்கணும் போது பிசிக்கலா நீங்க வாங்கல, தங்கத்துக்கு உண்டான பணத்தை சேர்க்கறீங்க. இந்த பீஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. ஒரு மாசம் நான் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு நான் வாங்க போறேனும் போதுங்க, அது இறங்க இறங்க உங்களுக்கு ஆவரேஜ் ஆகி உங்க ஆவரேஜ் பிரைஸ் கிட்ட வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு மேல தானாலே நீங்க வந்து பெரிய ப்ராஃபிட்டா வந்துடுங்க. ஒருவேளை வந்துங்க நான் விற்கணும்னு சொன்னா அந்த லாபத்தோட அமௌண்ட்டுக்கு என்ன யூனிட் இருக்கோ அதை மட்டும் விற்று நீங்க பணம் வாங்கிக்க வேண்டியதுதாங்க. இதை நான் எங்கே போய் வாங்குறது நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதே பேங்க்கில் போயிட்டுங்க நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வழி சொல்லுவாங்க. அங்கே சொல்லிட்டுங்க உங்கள் கையில் கிடைக்கிற 100 200 நீங்கள் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கிடைக்கும் வீணாக செலவாயிடும் நினைக்கும் போதெல்லாம் ஒரு கோல்டு பீஸ் வாங்குங்க, ஒரு சில்வர் பீஸ் வாங்குங்க. அவங்க எல்லா பேங்க்லேயும் எனக்கு ஆப் இருக்குங்க. அவங்கக்கிட்ட ஒரு முறை போனால் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் வாங்கின பங்கு வந்துங்க நேரா 100 200 300 400 500 போயிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பங்கு சந்தைக்குள்ள வரக்கூடாதுங்க. அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிறவங்க நான் போட்டுட்டு வாங்கணும்னு இறங்கிருச்சு நான் உடனே பணத்தை எடுத்துருவேன்னா நீங்க இதுக்குள்ள வரக்கூடாதுங்க. இது எல்லாமே ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஒரு நல்ல ப்ரமோட்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டுங்க ரியல் பிஸ்னஸ்க்குள்ள அவங்க இருக்கணுங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்களோட கம்பெனிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ரியல் பிஸ்னஸ்க்குள்ள இருக்கிறவங்களா இருக்கணுங்க. 10 வருஷத்துக்கு அந்த செக்டாரோட டிமாண்ட் இருக்கணுங்க. இந்த மாதம் பவர் வாங்க 100 ரூபாய்க்கு இருக்குதா 200 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டே வரும்போது அது அக்குமுலேட் ஆகுங்க. நீங்கள் 10 வருஷம் கழிச்சிங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமான பணம் அங்கே இருக்கோங்க. சார், இன்றைய காலகட்டத்திலுமே நிறைய பேருக்கு வந்து இந்த பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் அப்படின்னாலே பயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முதலீட்டு ஆப்ஷன் என்னவா இருக்குன்னா தங்கம் இல்லைனா வந்து ரியல் எஸ்டேட்டாக தான் இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தங்கமாக தான் நான் சொல்கிறது பாதுகாப்பான ஒரு மெட்டல். இமிடியண்ட்டாக பணம் கிடைக்குங்க. கண்டிப்பாக கீழே வராதுங்க. மேலும் பாதிக்கு போகாதுங்க. அதனால கண்டிப்பாக தைரியம் இருக்குங்க. பங்குச்சந்தைன்றது வந்து இந்த புரிதலோடு இருக்கணுங்க. தைரியம் இருக்கணும். இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிப்புக்குள்ளேயும் மார்க்கெட் ஜீரோ ஆகிடுமோ என்ன ஆகுமோன்ற பயம் இருக்கக்கூடாதுங்க. அதனால தான் என்ன சொல்கிறதுனா உங்களோட பணத்தை பிரிச்சிருங்க. என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை வந்து நீங்கள் பிரிச்சிருங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பார்ட் போடுங்க, ஒரு ஆர்டியில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பார்ட் போடுங்க, ஸ்டாக்ல ஒரு பார்ட் போடுங்க, கோல்டில் ஒரு பார்ட் போடுங்க, சில்வரில் ஒரு பார்ட் போடுங்க. இப்படி நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னு சொன்னாங்க. அது பரவலாக வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே பங்குச்சந்தையிலன்றது ஒரு முதலீடு கண்டிப்பாக இருந்தாகணுங்க. ஏன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது வந்து பங்குச்சந்தை தாங்க. அப்போது இந்தியா வந்து வல்லரசாக போகுது, இந்தியா வந்து பொருளாதாரத்தில் மேல் இடத்துல போகுது அப்படின்னும் போதுங்க கண்டிப்பாக எல்லா இண்டஸ்ட்ரியும் க்ரோத் இருந்தால் மட்டும்தான் மேலே போகுங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நீங்களும் நானும் தான் பங்குச்சந்தையை பற்றி நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவை பற்றிலாம் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியா இன்னும் 10 வருஷத்தில் எப்படி இருக்கும், 5 வருஷத்தில் எப்படி இருக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் இன்றைக்கி அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சி 100 வருஷத்தில் எப்படி இருக்கும்னு நினச்சி தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போது செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பங்குச்சந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக வந்து தொடங்கியிருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கேருந்து ஃபார்வர்டாக எப்படி இருக்குது சார்? எந்த விதமான மோசமான செய்திகள் இல்லைன்னும் போது சந்தை வந்து மேல் நோக்கி தான் போயாகணுங்க. இந்த சரிவுகளெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஆகணுங்க. இந்த சரிவுகளெல்லாம் அக்செப்ட் பண்ணிடணும். நான் சொன்ன மாதிரிங்க வாரே வந்து சந்தை கீழ்நோக்கி வந்தாலுங்க அந்த கீழ்நோக்கி வர்ற இடத்துல நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு கற்றுக்கணுங்க. எந்த இடத்துலையும் உலகத்தில் நடந்த எவ்வளோ மோசமான செய்திகள் இருந்த நாட்கள்லையும் வந்து சந்தை கீழ்நோக்கி தான் வந்ததே ஒழிய அதுக்கப்புறம் அது ஜீரோவுக்கு போகலைங்க. அங்கிருந்து அது எழுந்த வேகம் வந்து பெருசாக தான் இருந்ததுங்க. அதே மாதிரி தான் இந்த வாரம் எதிர்பார்த்தப்போ ஒரு பயம் இருந்ததுங்க என்ன ஆகும்னுட்டுங்க. இப்போ அது ஒரு கிளியர் ஆயிடுச்சுங்க. இப்போ சந்தை மேல் நோக்கி போகும். இப்போ இருக்கிற நிஃப்டி ஏற்கனவே இருக்கிற ஐயை கட் பண்ணி மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா சந்தை வந்து மேல் நோக்கி தான் போகுங்க. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கணுங்க. நான் வாங்கின பங்கு வந்துங்க நேராக 100 200 300 400 500 போயிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பங்குச்சந்தைக்குள்ளே வரக்கூடாதுங்க. அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறவங்க நான் போட்டுட்டு வாங்கணும்னு இறங்கிருச்சு நான் உடனே பணத்தை எடுத்துருவேன்னா நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடாதுங்க. இது எல்லாமே ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10 வருஷம் நான் மைண்டில் வச்சுக்கிட்டுங்க ஒரு நல்ல ப்ரமோட்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டுங்க ரியல் பிஸ்னஸ்க்குள்ளே அவங்க இருக்கணுங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்களோட கம்பெனிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ரியல் பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கணுங்க. 10 வருஷத்துக்கு அந்த செக்டாரோட டிமாண்ட் இருக்கணுங்க. என்ன செக்டார் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த செக்டார் 10 வருஷத்துக்கு ஒரு நல்ல டிமாண்டுங்க, நல்ல ப்ரமோட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதிலிருந்துங்க நீங்கள் 100 500ன்னு செக்டார்ஸ் நீங்களே பாருங்களேன், ஒன்றும் பெருசு கிடையாது. இன்னும் 10 வருஷத்துக்கு எதெல்லாம் டிமாண்ட் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். பவர் செக்டார், ஃபார்மா செக்டார், இன்ஃப்ராங்க, க்ரீன் எனர்ஜிங்க, கம்யூனிகேஷன் இதெல்லாம் 10 வருஷத்துக்கு தேவைப்படாதா?
இன்ஃப்ராலாம் எவ்வளோ தேவைப்படுங்க. இப்போ அதில் போயிட்டுங்க இந்த மாதம் ஃபார்மாவில் ஒன்று வாங்கணுமா, அடுத்த மாதம் பவரில் வாங்கணுமா, அடுத்த மாதம் ஐடியில் வாங்கணுமா, இந்த மாதிரிங்க நீங்கள் பிரித்து அப்படியே போட்டுக்கிட்டே வரும்போது என்னென்னா இது அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே வருங்க. ஆட்டோமொபைல்ஸ் நீங்கள் எடுத்துங்க. இனிமேல் தான் இப்போல்லாம் நம்ம வந்து இப்போ ரயில்வேஸ் எடுத்துங்க. இப்போ ரயில்வேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் காலத்தில் போட்ட ட்ராக்ல தான் இன்றைக்கி வண்டி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இன்னும் இந்தியாவுக்கு எவ்வளோ வர வேண்டியது இருக்குங்க. புல்லட் ட்ரெயின் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அப்போ ரயில்வேஸ் எங்கே போகுதுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம போடும்போது என்ன ஆகும்னா பிரித்து நம்ம போடும்போதுங்க அது நமக்கு வந்து ஓவரால் எல்லா செக்டார்லேயும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 லட்சம் கொண்டு வந்து போடுறேன்ல, இந்த மாதம் பவர் வாங்க 100 ரூபாய்க்கு இருக்குதா 200 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டே வரும்போது அது அக்குமுலேட் ஆகுங்க. நீங்கள் 10 வருஷம் கழிச்சிங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமான பணம் அங்கே இருக்கோங்க. சார், கோல்டு பீஸ் பற்றி நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கீங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் பற்றி நம்ம சொன்னால் மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லை. இது எப்படி நான் நம்பி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லலாம்? அதாவது நம்ம தங்கம் தான் வாங்குகிறோம். நம்ம ஒரு நகை கடையில் போய் சீட்டு போடுறோங்க. எந்த நம்பிக்கையில் போடுறோம்? யாரோ ஒரு 3வது மனுஷங்கிட்ட ஒரு சீட்டு போடுறோங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்கா? எத்தனையோ நகை கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? எத்தனையோ நகை கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எத்தனையோ சிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது அரசாங்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுங்க. இங்கே ஏமாத்துறதுக்கு இல்லைங்க. அப்போது நீங்கள் ஒரு தங்கம் வாங்கணும் போது ஃபிசிக்கலாக நீங்கள் வாங்கலை, தங்கத்துக்கு உண்டான பணத்தை சேர்க்குறீங்க. நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். இதை நான் எங்கே போய் வாங்குறது நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதே பேங்க்கில் போயிட்டுங்க நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வழி சொல்லுவாங்க. அங்கே சொல்லிட்டுங்க உங்கள் கையில் கிடைக்கிற 100 200 நீங்கள் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கிடைக்கும் வீணாக செலவாயிடும் நினைக்கும் போதெல்லாம் ஒரு கோல்டு பீஸ் வாங்குங்க, ஒரு சில்வர் பீஸ் வாங்குங்க. அவங்க எல்லா பேங்க்லேயும் எனக்கு ஆப் இருக்குங்க. அவங்கக்கிட்ட ஒரு முறை போனால் சொல்லி கொடுக்க போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ கோல்டு பீஸில் வந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து அது ப்ராஃபிட்டில் இருக்கும்போது அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இது ஒருவேளை நாளைக்கு வந்து தங்கத்தினோட விலையை குறைஞ்சிச்சுன்னா என்னோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இது நம்ம லாங் டைமில் போகும்போதுங்க இந்த பீஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னென்னாங்க, நீங்கள் இன்றைக்கி 80 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, நாளைக்கு 70 ஆனாலும் வாங்குனீங்கன்னா ஆவரேஜ் தான் ஆகுங்க. நீங்கள் அந்த 10 ரூபாய் எடுத்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாதுங்க. நீங்கள் இறங்கும் போது ஆவரேஜ் நீங்கள் ஒரு மாதம் நான் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு நான் வாங்க போகிறேன்னு போதுங்க அது இறங்க உங்களுக்கு ஆவரேஜ் ஆகி உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கோங்க. அதுக்கு மேலே தானாலே நீங்கள் வந்து பெரிய ப்ராஃபிட்டாக வந்துடுங்க. ஒரு வேளை வந்துங்க நான் விற்கணும்னு சொன்னால் அந்த லாபத்தோட அமௌண்ட்டுக்கு என்ன யூனிட் இருக்கோ அதை மட்டும் விற்று நீங்கள் பணம் வாங்கிக்க வேண்டியதாங்க. சரி, இப்போது கோல்டு பீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஃபிசிக்கல் கோல்டு நம்ம வேணான்னு சொல்கிறது, செய்கூலி சேதாரத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் கோல்டு பீஸ் பார்த்தோம்னா லாங் டேர்மில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து எனக்கு வருது, கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இருக்குது. ஆமாங்க. இப்போ வந்து கேபிட்டல் கெயின்ன்றது மஸ்ட்டுங்க. அதை நம்ம யாரும் மாற்ற முடியாதுங்க. அந்தந்த டைமுக்கு அன்றைக்கி இன்க்ரீஸ் கூட ஆகலாங்க. என்ன ஃபிக்ஸ் ஆகுதோ ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு மாறலாம், ஏறலாம், இறங்கலாம். அது கண்டிப்பாக நம்ம கட்டி தான் ஆகணுங்க. இப்போ நம்ம வந்துங்க அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கோல்டு காயினாக தான் வாங்கணுங்க. எப்படிங்க? கோல்டு பிஸ்கெட்டாவோ இல்லை கோல்டு காயினாவோ தான் வாங்கணும். ஆனால் நீங்கள் ஒரு ஆபரணமாக போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது இதை விட அதிகமான லாஸ் தான் வருங்க. ஏன்னாங்க நீங்கள் வாங்கும்போதும் 10-15% அதிகமாக கொடுத்து தான் வாங்குவீங்க. நீங்கள் ஒரு வேளை அதை விற்கணும் நீங்கள் கொண்டு போனாலும் கண்டிப்பாக உங்களதை உருக்கிங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் தங்கம் நிறையா நம்ம பார்த்துருக்கோங்க. ரியல் தங்கம்ன்றது குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அப்போது அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தங்கம்னு நினைக்கிறோங்க. நாங்கள் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கோங்க. தங்கம்னு சொல்லுவாங்க, உள்ளே போய் பார்த்தா வேறு என்னென்னவோ இருக்கோங்க. இப்போ உருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அதை விட அதிகமான லாஸ் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆட்கள் இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னன்னாங்க கண்டிப்பாக காயினாக வாங்கி வச்சுக்கணுங்க. இல்லை கொஞ்சம் அதிகமான பணம் இருந்தால் பிஸ்கெட்டாக அவங்க வந்து வாங்கி வைக்கும்போது இந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து தவிர்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதோட கெயின் வந்து அந்த பர்சன்டேஜ் வைஸ் சேதாரமெல்லாம் பெருசாக இருக்காதுங்க. அது லாங் டைமில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் என்னென்னாங்க, ஒரு காயின் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி 1 கிராம் காயின் வாங்கினோம்னாலே 8500 9000 ருபீஸ் ஆயிடுச்சிங்க. ஆனால் பீஸ் வந்து நம்ம ஏன் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னாங்க, சின்ன லெவலில் இருக்கிறவங்க, ஒரு சின்னதாக கீரை விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த மாதிரிங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்மளே நிறைய பேசியிருக்கோங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாம் வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு வசதியாக இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் வந்து இது லாங் டைமில் வந்து எனக்கு இந்த டேக்ஸ் வருமன்ற மாதிரிலாம் அவங்க ஒன்றும் பெரிய கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய பணம் இருக்குது, நான் பெரிய அளவில் முதலீடு பண்ண போகிறேன்றவங்க காயினாக வாங்கி வச்சுக்கலாம், இல்லை பிஸ்கெட்டாக வாங்கி வச்சுக்கும் போது இந்த லாங் டைம் டேக்ஸை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணலாங்க.
சரி, இப்போ இருக்கிற நிலவரம் பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக டெக்னிக்கல் அண்ட் மற்ற நிலவரங்கள் எப்படி இருக்குது கோல்டு பொறுத்தவரைக்கும்? கண்டிப்பாக கோல்டு குறையாதுங்க. குறைஞ்சாலும் இந்த 10% 15% தான் இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்காங்க. கண்டிப்பாக குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. நிறைய பேர் பாதி வேலைகள்லாம் வந்துடும்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் தங்கம் வந்ததுன்னா அந்த மெட்டலுக்கு உண்டான வேல்யூவே வந்து போயிடும். இது வந்து பங்குச்சந்தை கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஸ்டாக் 25 ரூபாய்க்கு வரத்துக்கோ, 25 ரூபா ஸ்டாக் 0க்கு வரத்துக்கோங்க. இது வந்து ஃபிசிக்கல். இது எல்லார் வீட்லேயும், அதாவதுங்க ஒரு பங்குச்சந்தையில் வந்துங்க ஒரு ஸ்டாக் நம்ம வாங்குறோன்னு சொன்னாங்க, யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாதிப்பாங்க. அது 0 ஆனாலும் சரிங்க, 50 ரூபா ஸ்டாக் 500 ரூபா ஆனாலும் சரிங்க. பரவலாக பொதுமக்கள் யாரும் பெரிய அளவில் வந்து பாதிச்சிட மாட்டாங்க. யார் வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரிஸ்க் இருக்கும், ரிவார்டு இருப்பாங்க. பட் ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்து நகையை வாங்கிட்டு 50,000 ரூபா ஆகுதுன்னா அந்த மெட்டல் மேலே வந்து எல்லாருக்கும் ஒரு யூஸும் இல்லைன்றது தெரிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் தங்கம் விற்கிற வேலையே இல்லாமல் போயிடுங்க. எக்காரணத்தை முன்னிட்டும் தங்கம் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மோசமான வேலைக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஃப்ளக்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும். அது காரணம் வந்துங்க ஆன்லைன் ட்ரேட் நடக்குதுங்க. அந்த ஆன்லைன் ட்ரேடு அந்த மூவ்மெண்ட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. சரி, இப்போது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. விலை ஏறிக்கிட்டே தான் போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த ஒரு விலையேற்றம் அப்படிங்கிறது எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லை சார்? சாதாரண மக்கள் தங்கம் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரட் வந்து குறைச்சிருவாங்க. 22 கேரட் இருக்கு இல்லையா, அது 18 கேரட்டாக மாற்றுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ரேட் வந்து குறையும், தங்கத்தோட வேல்யூவும் குறையுங்க. தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சுங்க. இப்போ எல்லாருமே 24 கேரட்டாக வாங்குகிறோம். ரியல் தங்கம்னா எதுங்க? 24 கேரட்டுங்க. யாரும் 24 கேரட் வாங்குறது கிடையாது. ஏன்னா இதோட விலை அதிகம், அதில் வந்து செய்கிறது கஷ்டங்க. அப்போ அதுக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம், காப்பர்லாம் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கோல்டு வந்து கோல்டாக இருக்கும். அதனால தான் 22 கேரட்டு கொண்டு வராங்க. இப்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால என்ன ஆகும்னா காப்பர் அதிகமாக்கி அதை 18 கேரட் ஆக்கிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அங்கே போகும்போது 3 வெரைட்டி ஆடும். இப்போ நீங்கள் போனீங்கன்னா 22 கேரட் 24 கேரட் இருக்கும். இப்போ 18 கேரட் வந்துடும்ங்க. இப்படி தான் அதோட வேல்யூவை தான் குறைக்க முடியுங்க. குறைச்சி உங்களுக்கு ரேட்டை வந்து கம்மியாக கூட, ஆனால் தங்கமாக தான் தெரியுங்க. பட் 22க்கு பதில் 18 கேரட்டாக வருங்க. ஆனால் இது ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லா கடையிலையுமே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து 18 கேரட், இது வந்து 22 கேரட், இது வந்து 24 கேரட்டுன்ட்டுங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த 2 கேரட்டோட விஷயம் குறையும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. சார், இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. OMRல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப just 11.99 lakh முதல் தையூர் OMR ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. InnoSix, Bharat ka next gen crypto exchange.